சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செக்ஷன் 97 பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ 2 விஷயங்களுக்காக தான் எக்ஸர்சைஸ் பண்ண முடியும். ஒண்ணு வித் ரிகார்ட் டு த டு அஃபென்ஸ் இன்வால்விங் தி ஹியூமன் பாடி அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எய்தர் மூவபிள் ஆர் இம்மூவபிள் பட் த அஃபென்ஸ் ஷுட் பி ஆஃப் நேச்சர் ஆஃப் தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப் ஆர் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற விஷயத்த செக்ஷன் 97ல நம்ம பார்க்குறோம். தென் செக்ஷன் 98. செக்ஷன் 98 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 97ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ரைட் ஆஃப் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி இல்ல ரைட் ஓவர் இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பொசிஷன் ஒருத்தர் இருக்காரு, டெனன்ட் வாடகை குடுக்கல. அதுக்காக நான் இத ஒரு அஃபென்ஸா எடுக்க முடியுமா? நோ. இன் சச் கேஸஸ் யூ கேன் யூஸ் ஒன்லி த recourse to the remedies available under law. சட்டப்பூர்வமா என்ன ஸ்டெப் எடுத்து ஒருத்தர் காலி பண்ணுமோ அதுதான் பண்ண முடியும். சட்டம் எனக்கு அனுமதி குடுத்திருக்கு, என்னுடைய இடத்தை மீட்பதற்கு. இது வந்து கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அது எதுக்காக போறோம்? நான் இப்போ வெளியில போயிருக்கேன். என் வீட பூட்டிட்டு போயிருக்கேன். உள்ள வெளிச்சம் இல்ல வருது. நான் வெளில போயிட்டு வந்து பார்க்குறேன். உள்ள யாரோ நடமாடிட்டு இருக்காங்க. அப்ப அத்தகைய நேரங்கள்ல நான் செயல்படுறேன்னா, அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு அத்துமீறி நுழைஞ்ச ஒரு திருடனையோ, இல்ல யாரையோ தடுப்பதற்காக நான் என்ன பண்றேன்? ஒரு விஷயத்த பண்றேங்கிறது வேற. Then section 98, right of private defense against the act of person of unsound mind etc. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, say for example, some X is trying to hurt you. சரியா? அந்த Xங்கிறவரு ஒரு மைனரா இருக்கலாம், அல்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பர்சனா இருக்கலாம். செக்ஷன் 82ல வரக்கூடிய எக்ஸெப்ஷன்ல வரலாம், இல்ல செக்ஷன் 84ல வரக்கூடியதா வரலாம், இல்ல செக்ஷன் 85, 86ல இன்டாக்சிகேஷன் அகைன்ஸ்ட் த வில். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்றாரு? உங்களை தாக்க வருகிறார். அவர் செய்வது அவருக்கு வேணால் குற்றமாக இல்லாமல் இருக்கலாம். அப்ப அத்தகைய நபருக்கு எதிராக நான் ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ எக்ஸர்சைஸ் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் இம்மெட்டீரியல். வெதர் தட் பர்சன் இஸ் அ ப்ரூடென்ட் மேன் ஆர் இஸ் அ மேன் அண்டர் சம் பிரிவிலேஜ் ஆர் எக்ஸெப்ஷன்ங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற போது அகைன்ஸ்ட் த பர்சன், அகைன்ஸ்ட் மை பாடி ஆர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, அதை யார் உண்டாக்குகிறார் என்பது பொருண்மை கிடையாது. சரிங்களா? ஸோ அதான் செக்ஷன் 98 சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தென் செக்ஷன் 99, செக்ஷன் 98 உடைய இதை பார்ப்போம். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் த ஆக்ட் ஆஃப் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் எக்ஸெட்ரா when an act which would otherwise be a certain offense is not that offense by reason of the youth, the want of maturity, of understanding, the unsoundness of mind or the intoxication of the person doing that act, or by reason of any misconception on the part of that person. Every person has the same right of private defense against the act which he would have if the act were that offense. ஸோ அப்போ அந்த ஆக்ட் அஃபென்ஸ் இல்ல, அதை செய்தது ஒரு 7 வயசு கீழே இருக்கிற குழந்தை அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால நான் என்னோட ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. we can exercise our right of private defense. Then section 99, acts against which there is no right of private defense. எப்போ பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த I cannot exercise even my body or property is in peril, அது ஆபத்தில் இருக்கும் பொழுது கூட நான் என்னோட ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் ஹூ இஸ் இன்வால்விங் இன் அன் ஆக்ட் ஆஸ் பர் லா ஆர் ஜஸ்டிஃபையபிள் பை லா ஆர் பவுண்ட் பை லா அண்ட் ஐ நோ தட் ஆர் ஐ ஹேஸ் த ரீசன் டு பிலீவ் அப்படின்னு சொன்னால் நான் பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், ஒரு நீர்நிலை ஆக்கிரமிச்சு கட்டிருக்க ஒரு இடத்த இடிக்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டுறாங்க உங்க வீட்டில். ஸோ யூ நோ தட் பர்சன் இஸ் என்டரிங் யுவர் ஹவுஸ் ஆஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் அண்ட் ஆஸ் பர் லா. அது தெரிஞ்சும் கூட நீங்க என்ன பண்றீங்க? அவர் மேல வந்து மிளகா தண்ணியை தூக்கி ஊத்துறீங்க, அல்லது அவர் மேல வேற ஏதோ ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதுதான் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? அந்த பப்ளிக் சர்வெண்ட் தன்னோட டியூட்டியில ஒரு குட் ஃபெய்த்ல செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். அவர் ஒரு வெஞ்சன்ஸ்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ண வராரு, அந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காரா இல்லையான்ட்டு. அப்போ அந்த அக்யூஸ்ட் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அவருடைய மனைவியின் மீதோ அல்லது அவளது மகளின் மீதோ ஒரு தவறான எண்ணத்தில் செயல்படுகிறார். அப்ப அங்கிருந்து திடீர்னு வரக்கூடிய ஒரு நபர் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரா கூட இருக்கலாம். இவர் காவல்துறை அதிகாரின்னு தெரியாம அவர் மேல ஒரு பலத்தை பிரயோகப்படுத்தி அதனால அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அப்போ இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் அந்த அரசு அதிகாரிக்கு என்ன ஆகாது? அப்ளை ஆகாது. பிகாஸ் ஹிஸ் ஆக்ட் இஸ் நாட் டன் இன் ஹிஸ் போனஃபைட்னஸ். ஒரு ஆக்ட் ஆஃப் குட் ஃபெய்த்ல அவர் கடமையை செய்யும் பொழுது இதை செய்யவில்லை அப்படின்னா அத்தகைய நபருக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. அதுதான் செக்ஷன் 99. ஆக்ட்ஸ் அகைன்ஸ்ட் விச் தேர் இஸ் நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். There is no right of private defense against an act which does not reasonably cause the apprehension of death or grievous hurt if done or attempted to be done
by a public servant acting in good faith under color of his office, though that act may not be strictly justifiable by law. Point number 1. சரிங்களா? அதாவது ஒரு நபருடைய செயல் எனக்கு மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படுத்துவதாக இல்லை. அதை செய்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அவர் தன்னுடைய நியாயமான தன் வேலையை செய்யும் பொழுது ஒரு செயலில் ஈடுபட்ட அவருக்கு எதிராக நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, there is no right of private defense against an act which does not reasonably cause the apprehension of death or grievous hurt if done or attempted to be done. So அதுதான் திருப்பி இதுவாயிருக்கு. There is no right of private defense in cases in which there is time to have recourse to the protection of the public authorities. அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து போதுமான டைம் இருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் பூந்துட்டான், அவன் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன், எதிர்த்தாப்புலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் என் வீட்டு கதவை லாக் பண்ணிட்டு 2 பக்கமும் லாக் பண்ணிட்டு போலீஸை போய் கூட்டு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பண்ணியிருந்திருக்கலாம். நானே பலத்தை பிரயோகப்படுத்தி பார்க்குற ஜன்னல் வழியா ஒருத்தன் ஒல்லியா தான் இருக்கான், அவனை நம்மளே நாலடி அடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவனை கட்டி போட்டு பயங்கரமா நான் ஏகப்பட்ட அடி அடிச்சுட்டு அப்புறம் தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல விடுறேன் அப்படின்னா இது அவசியம் கிடையாது. என்ன அவசியம் கிடையாது? There is no right of private defenses in cases in which there is time to have recourse to the protection of the public authorities. அப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, போதுமான கால அவகாசம் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் அப்ளை ஆகாது. சரியா? எக்ஸ்டென்ட் டு விச் த ரைட் மே பி எக்ஸசைஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் டிஃபென்ஸ் என்பது தேவைக்கு ஏற்ற அளவு, பாதிப்பிற்கு ஏற்ற அளவு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர கூடுதலாக பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது. The right of private defense in no case extends to the inflict of more harm than it is necessary to inflict for the purpose of defense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then two explanation has been given, that is with regard to the authorities of public servant. First என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, public servant அப்படின்னு தெரிஞ்சும் or unless he knows or has reason to believe that the person doing the act is such பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னால், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு என்க்ரோச்மெண்ட் அகற்றுவதற்காக செல்கிறார்கள் ஒரு வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள், தெரிந்தும் அவர்களின் மீது பலத்தை பிரயோகப்படுத்தினால் அது தவறு. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். தென் செகண்ட் எக்ஸ்பிளனேஷன், a person is not deprived of the right of private defense when that person doing the act is getting by such direction or unless such person states the authority under which he acts or he has authority in writing unless he produces such authority if demanded. ஸோ அப்போ வந்தக்கூடிய நபர், நாங்கள் இந்த மாதிரி கோர்ட்டுடைய ஆர்டரின் அடிப்படையில் உங்களை காலி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டியை காமிக்கிறாரு, எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் என்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்துறேன், கூட்டமா செஞ்சா எதுவும் தப்பு இல்லைன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு 4-5 பேர் வந்து கடமையை செய்யறாங்க, அப்ப நம்ம கூட்டமா இருக்கோம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்றது பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வராது. சரியா? இதுதான் செக்ஷன் 99. ஸோ பிரைவேட் டிஃபென்ஸ் எப்பெல்லாம் அப்ளை ஆகாது? ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன்னுடைய போனஃபைடான நேரத்துல தன்னுடைய டியூட்டியை செய்யும் பொழுது அது ஜஸ்டிஃபைபிள் பை லாவாக இருக்கும்போது அத்தகைய செயல்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் அப்ளை ஆகாது. ரெண்டாவது, ஒருத்தர் தன்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸை அளவுக்கு மீறி பிரயோகப்படுத்தினா அப்போ அந்த மாதிரியான கேசஸ்லையும் இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 எக்ஸ்பிளனேஷன் பிரைவேட் அந்த பப்ளிக் அத்தாரிட்டியுடைய விஷயங்களை சொல்றது. இது செக்ஷன் 99. ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். A person should have acted in a bona fideness or in good faith in the color of his office. தன்னுடைய அந்த கெப்பாசிட்டியில, அபிஷியல் கெப்பாசிட்டியில அவரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து செக்ஷன் 100 அண்ட் செக்ஷன் 103. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். கம்பேரிட்டிவ்லி செக்ஷன் 100 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the right of private defense of the body extends to causing death. செக்ஷன் 100 அதாவது என்னுடைய உடலை காத்துக் கொள்வதற்காக எப்பொழுது நான் அந்த என்னுடைய உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய நபரை மரணம் அடையும் அளவிற்கு என்னோட பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்றது, கொலை கூட செய்யலாம் அந்த பாதகனை அப்படிங்கிற அளவுக்கு நான் எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 100. செக்ஷன் 103 வந்து தி சேம் திங் when my right over the property is engrossed. சரியா? அப்ப எந்த வகையில எந்த அளவிற்கு ஒருத்தருடைய பாடி அஃபெக்ட் ஆகும் போது மரணத்தை ஏற்படுத்த முடியும், அதே செக்ஷன் 103ல ப்ராப்பர்ட்டியை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 100 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். when the right of private defense of the body extends to causing death. The right of private defense of the body extends under the restrictions mentioned in the last preceding section to the voluntary causing of the death or of any other harm to the assailant if the offense which occasions the exercise of the right be of
எனி ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஹியரின் ஆஃப்டர் எனுமரேட்டட். அதாவது அந்த குற்றம் செய்த நபர் இருக்காரு இல்லையா, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நபர், அவர் நம்ம பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்துல ஒன்றை செய்திருந்தால், 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஏதேனும் ஒரு தீங்கினை அவர் செய்திருந்தால், அவருக்கு எதிராக மரணம் அளிக்கக்கூடிய அளவு கூட நம்ம பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு அசால்ட் பண்றாரு. அந்த அசால்ட்டோடைய விளைவு கண்டிப்பாக மரணமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. என்னது, கரெக்டா துப்பாக்கி எடுத்து என்னோட நெத்தி போட்டுல வைக்கிறாரு. சாதாரணமா துப்பாக்கி எடுத்து சுட்டாலே மரணம் வரும். நெத்தி போட்டுல வச்சு சுடுறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. இங்க வச்சு மிரட்டுறாரு. நான் அப்போ ஏதோ ஒரு இது பண்றேன். என்ன பண்றேன்? கோவத்துல என் கைக்கு கீழ கிடைக்கிற ஏதோ ஒரு பொருள் எடுத்து அவருடைய வைட்டல் ஆர்கன்ல அடிச்சிடுறேன். அதன் விளைவாக அவர் இறந்து விடுகிறார். அப்ப என்னது? இட் இஸ் பர்மிசபிள். Even though that act may not be completed or act may not be done, but whether that apprehension commences, என்னுடைய மனதில் என் உயிருக்கு மிகவும் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாகி விட்டதா, அந்த எண்ணம் அந்த செயல் செய்யும் பொழுது, நான் என் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது, அந்த எண்ணம் இன்னும் நிலையா இருக்கா, கலையாம, அத்தகைய சூழ்நிலை இன்னும் நிலவுதா, இன்னமும் அவர் அதே மாதிரி துப்பாக்கி வச்சு தான் என்ன மிரட்டிட்டு இருக்காரா, அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கருத்துல கொண்டு தான் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட்லி, such an assault as may reasonably cause the apprehension that the death will otherwise be consequence of such assault. Then secondly, such an assault as may reasonably cause the apprehension that the grievous hurt will otherwise be the consequences of such assault. ஸோ அப்போ கிரீவியஸ் ஹர்ட்னா என்னங்கிறத செக்ஷன் 323 நம்ம பார்த்துருப்போம். எதெல்லாம் கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில கிரைட்டீரியா போட்டிருப்பாங்க. எமாஸ்குலேஷன், அதுக்கப்புறமா ஃப்ராக்சர், அதுக்கப்புறமா ஜாயின்ஸ்ல ஏற்படக்கூடிய காயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுல ஏதோ ஒரு வகையில காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாரு. ஒரு இரும்பு ராடை வச்சிருக்காரு, துருபிடிச்ச இரும்பு ராடு. அதை எடுத்து என்ன பண்றாரு, என்னை வந்து பயங்கரமா தாக்குறாரு. அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், என்னுடைய டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். இதனால அவருக்கு பதிலுக்கு மரணம் ஏற்பட்டாலும் சரி. ஸோ த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, ஃபர்ஸ்ட்லி என்ன பார்த்தோம், அப்ரிஹென்ஷன் காசிங் டெத் இன் மை மைண்ட். செகண்ட்லி, அப்ரிஹென்ஷன் காசிங் கிரீவியஸ் ஹர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீவியஸ் ஹர்ட் நடக்கலையே, உனக்கு தான் காயம் ஏற்படலையே, அது தேவை கிடையாது. அதே மாதிரி உன்னதான் அவர் கொல்லலையே, தேவை கிடையாது. பட் தட் அப்ரிஹென்ஷன் ஹஸ் பீன் கமன்ஸ்ட் பை தட் ஆக்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. சரியா? தேர்ட்லி, an assault with the intention of committing rape. அப்போ ஒரு பெண்ணின் மீது ஒரு மோசமான ஒரு வன்புணர்ச்சியில ஈடுபட முயற்சி செய்யும் பொழுது அந்த நபரை, அந்த பெண்ணோ அல்லது வேறு யாரோடும் ஒருவர் கூட என்ன பண்ணலாம், he can involve in the private defense of causing death to that person. Then fourthly, an assault with the intention of gratifying unnatural lust. ஸோ unnatural lust வந்து செக்ஷன் 377ல பார்த்திருப்போம். எதெல்லாம் unnatural lust அப்படின்னு சொல்லிட்டு, against the order of nature if a person has been compelled to do some act அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சோடோமி, பெஸ்டியாலிட்டி, அதெல்லாமே கூட ஒரு ஆஸ்பெக்ட் தான். சரியா? அதுக்காக வந்து நம்ம இந்த டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். தென் ஃபிஃப்த்லி, an assault with the intention of kidnapping or abduction. ஒருவரை கடத்துவது, அதான் கடத்துவது, இல்ல ஒரு குழந்தையை கூட கடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நபரை நம்ம என்ன பண்ணலாம், since my liberty and my life is at peril அப்படிங்கிறதுனால a person can involve with that thing. An assault with the intention of wrongfully confining a person under circumstances which may reasonably cause him to apprehend that he will unable to have recourse to the public authorities for his release. So kidnapping, abduction, fifthly, அதோடைய ஒரு diluted part தான் sixth category. என்னது, wrongful confinement. பட் என்னன்னா, that wrongful confinement should be to that extent where recourse to the public authorities is not possible. ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுல என்ன அடைச்சு வச்சிருக்காரு, நாட்கள் போய்கிட்டே இருக்கு, 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது, எங்க இருக்கேன் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் வெளியில போவேனா, என்னை யாரும் வந்து காப்பாத்துவாங்களா, நான் எங்க இருக்குங்கிறத என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல, அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்றேன், அங்க இருக்கக்கூடிய நபரை தாக்குறேன், அதன் விளைவாக அவர் காயம் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் உண்டு. சரியா? ஸோ இது சம்பந்தமான கேஸ் லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, நந்து கிஷோர் அப்படிங்கிற ஒரு கேஸ். ஸோ இந்த நந்து கிஷோர் அப்படிங்கிற கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்த நபரோடு சேர்ந்து வந்து குடும்பம் நடத்தி கொண்டிருப்பார். சில வருடங்களுக்கு பிறகு அந்த பெண்ணின் பூர்வீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பெண்ணை அழைத்து செல்வதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த பெண் வந்து தன்னோட விருப்பத்தை சொல்லிடுவாங்க, இல்ல நான் இங்கதான் இனிமேல் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதையும் மீறி அங்க கூட்டமாக வருபவர்கள் சில செயல்களை செய்ய முற்படும் பொழுது, அப்ப என்ன பண்றாங்க, அந்த நபருடைய இப்ப இருக்கிற அந்த நபர் வந்து ஒரு காயம் ஏற்படுத்துகிறார், அதன் விளைவாக ஒருவர் இறந்து விடுகிறார். ஸோ அப்போ இது வந்து என்ன கேசஸ்ல வரும், எக்ஸப்ஷன்ல தான் வரும்.
அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அப்டக்ட் அ வுமன் அகைன்ஸ்ட் ஹர் வில். சரியா? ஸோ இது வந்து நந்த் கிஷோர் வர்சஸ் ஸ்டேட் நந்த் கிஷோர் லால் கேஸ். சரியா? இது ஒரு முக்கியமான கேஸ். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கேஸ்னு பார்த்தீங்கன்னா டியோ நரேன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ டியோ நரேன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து லத்தியால தன்னுடைய முக்கியமான இடங்கள்ல அடி வாங்குவார். அப்போ அப்படி அடி வாங்கும் பொழுது அவரோட தன்னுடைய பிரைவேட் இதை எக்ஸசைஸ் பண்ணும்போது வல்னரபிள் பார்ட்ல கிட்ட அடி வாங்கும்போது எந்த ப்ளோ உனக்கு வந்து இந்த பயத்தை உண்டாக்குதுன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. இல்ல அந்த அளவுக்கு உனக்கு காயம் ஏற்பட்டதா, வலி ஏற்பட்டதா, அதை எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. தட் அப்ரிஹென்ஷன் இஸ் ரீசனபிள் அப்ரிஹென்ஷன் ஆர் நாட், வெதர் he has any other recourse or not அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆனா போதும். இட் இஸ் நாட் மெட்டீரியல், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் விச் ப்ளோ வுட் ரிசல்ட் இன் யுவர் அப்ரிஹென்ஷன். எந்த அடி உனக்கு அந்த மரண பயத்தை உண்டாக்கியது, எந்த அளவிற்கு நீ காயம் ஏற்பட்டாய், எப்படி அந்த செயல் ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் அவசியம் அற்றது, தேவையற்றது. சரியா? அதே மாதிரி பிரைவேட் டிஃபென்ஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடி கொடுத்தவனுக்கு 2 காயம் தான் ஏற்பட்டிருக்கு. நீ பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவனுக்கு 4 காயம் ஏற்பட்டிருக்கு. நீ ஒல்லியா இருக்க, அவன் குண்டா இருக்கான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நீ குள்ளமா இருக்க, அவன் உயரமா இருக்கான். அவன் பலவீனமானவனா இருக்கான், நீ பலசாலியா இருக்க. அப்படிங்கறதெல்லாம் என்ன கிடையாது, தேவையற்ற ஒரு விஷயம். அவனுடைய செயல் எத்தகையது, whether he has acted like a human அப்படிங்கிறது தான் முக்கியம். When he has not acted in such a way, then there is not necessity to go into all those aspects. சரியா? இது செக்ஷன் 100 உடைய இம்பார்ட்டன்ஸ். செக்ஷன் 103 பார்த்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 2 செக்ஷன் பார்ப்போம். செக்ஷன் 103 வந்து when the right of private defense of property extends to causing death அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த when the right of private defense of property extends to causing death அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், private defense of property இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது செக்ஷன் 103. ஸோ பிரைவேட் டிஃபென்ஸ் வந்து வித் ரிகார்ட் டு பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். சமீபத்தில் செக்ஷன் 100 பார்த்தோம். அதாவது when my body is affected, to which extent, in which cases I can even cause death அப்படிங்கிறத பார்த்தோம். அதே செக்ஷன் 103, 100ம் 103யும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொன்னேன். 103 வந்து when a person's property or someone other person's property is affected by a person's act அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம், என்னோட செயல் மரணத்தை கூட உண்டாக்கலாம். அது எத்தகைய செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆரம்பகட்ட செக்ஷன் 99 அதெல்லாம் பார்த்தோம். வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரியான அஃபென்சஸ் இருந்தா பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம், 4 வகையான அஃபென்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதோட தொடர்புடையதாக தான் இது இருக்கும். ஸோ இப்போ இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 103. When the right of private defense of property extends to causing death, the right of private defense of property extends under the restrictions mentioned in section 99. செக்ஷன் 99 தான் நான் இப்ப சொன்ன விஷயங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல அடுத்தவருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஐ மே பி அ வாட்ச்மேன், ஸோ ஐ மே பி இல்ல நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல போய் தங்க போயிருக்கேன், அந்த இடத்துல ஒரு சம்பவம் வந்திருக்கலாம், அது என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இந்த 4 கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ் நடந்திருக்கணும், இல்ல அதற்கான அட்டெம்ப்ட் நடந்திருக்கணும். என்னென்ன அஃபென்ஸ்? தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். சரியா? ஸோ டு த வாலண்டரி காசிங் ஆஃப் டெத் ஆர் ஆஃப் எனி அதர் ஹார்ம் டு த ராங் டூயர், if the offense the committing of which or the attempting to commit which occasions the exercise of right be an offense of any of the descriptions hereinafter enumerated. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ராபரி. ஸோ அப்போ அந்த ராபரி செய்யும் செயலின் காரணமாக எனக்கு மரணம் ஏற்படக்கூடிய ஒரு செயலை ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம், தாராளமா என்னுடைய இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி ராபரி. செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற செக்ஷன்ஸ்ல 378க்கு மேல நம்ம பார்ப்போம். ராபரி, டக்காய்டி 390, 391 அதெல்லாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்லி ராபரி, செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். நீங்க இப்ப பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 99 உடைய அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் அஃபென்ஸ். ராபரி இஸ் an aggravated form of theft. சரியா? சார் என்ன நீங்க செக்ஷன் 99ல தெஃப்ட்னு தானே சொன்னீங்க, இப்போ இங்க ராபரின்னு இருக்கே, ரெண்டுத்துக்கும் வேற வேற வித்தியாசம் இல்லையா? நோ. என்ன வித்தியாசம்னா இட் இஸ் an aggravated form. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராபரி, செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். அப்போ இந்த ஹவுஸ் பிரேக்கிங் அது எதோட அக்ரிவேட்டட் ஃபார்ம்? கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் உடைய அக்ரிவேட்டட் ஃபார்ம். சரியா? தேர்ட்லி மிஸ்சீஃப் பை ஃபயர் committed on any building, tent or vessel
which building, tent or vessel is used as a human dwelling or as a place for custody of property. அப்ப மிஸ்சீஃப்னா சாதாரண மிஸ்சீஃப் பண்ணா ஐ cannot exercise the right of causing death. எந்த மாதிரியான மிஸ்சீஃபா இருக்கணும்? மிஸ்சீஃப் பை காசிங் ஃபயர். என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வெளியில போயிட்டு வரேன். அந்த வீட்டிற்கு ஒரு வெளியில தீ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்றேன்? கையில பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு பெரிய கல்லு தான் இருக்கு. எடுத்துட்டு போய் அவன் தலையில போட்டுறேன். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர் அப்படின்னா ஐ ஹவ் எக்ஸசைஸ் மை ரைட் ப்ராப்பர்லின்னு அர்த்தம். சரியா? தட் ஆக்ட் ஷுட் நாட் நெசசரிலி டு பி கம்ப்ளீட்டட். அந்த செயல் முடிவு பெற்றிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ரிஹென்ஷன் இஸ் சஃபிஷியன்ட். எனக்கு அத்தகைய சூழல் ஏற்படக்கூடியங்கிற அந்த மனதில எனக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது. அந்த தாக்கம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கு. அந்த செயலை செஞ்சவர் இன்னும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா தட் இஸ் சஃபிஷியன்ட். Fourthly, theft, mischief or house trespass under such circumstances that may reasonably cause apprehension that death or grievous hurt will be the consequence if such right or private defense is not exercised. சரியா? ஸோ இதுதான் வந்து 4 கிரைட்டீரியா. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் காசிங் டெத், வித் ரிகார்ட் டு அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடி வந்து 6 வகையான அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து வேர் டெத் இஸ் கோயிங் டு பி காஸ்ட் அப்படிங்கிற அப்ரிஹென்ஷன், அல்லது கிரீவியஸ் ஹர்ட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட் அப்படிங்கிற அப்ரிஹென்ஷன். மூணாவது வேர் ரேப் இஸ் கோயிங் டு பி காஸ்ட். நாலாவது என்ன பார்த்தோம் அந்த 6 விஷயங்கள்ல? நாலாவது அன்நேச்சுரல் லஸ்ட் கிராட்டிஃபைங். செக்ஷன் 377ல இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒருத்தர் செய்யறதுக்காக கட்டாயப்படுத்துகிறார் அப்படின்னா ஐ கேன் ஈவன் இன்வால்வ் இன் த ஆக்ட் ஆஃப் காசிங் டெத் அப்படிங்கிறத பார்த்தோம். அஞ்சாவதா என்ன பார்த்தோம்? கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங். ஆறாவதா கன்ஃபைன்மெண்ட் வேர் பப்ளிக் ரீகோர்ஸ்க்கு எனக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட போய் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு காட்லயோ இல்ல ஒரு குடோன்லயோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்னோட ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 100க்கும் 103க்கும் உள்ள வித்தியாசம். சரியா? செக்ஷன் 101 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when such right extends to cause any harm other than death. ஸோ 100க்கு அடுத்து வர்றது 101. மற்ற வகையான ஹார்ம் செய்யலாம், ஆனால் டெத்தை நீங்க செய்ய முடியாது. அது எந்த மாதிரியான ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if the offense be not be of any of the descriptions enumerated in the last preceding section. அதாவது செக்ஷன் 100ல சொல்லக்கூடிய 6 விஷயங்களாக இல்லாமல் மற்ற குற்ற செயல்களாக இருந்தால் the right of private defense of the body does not extend to the voluntarily causing death of the assailant but does extend under the restrictions mentioned in section 99 to the voluntarily causing to the assailant of any harm other than death அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 6 குற்ற செயல்களை தவிர வேற ஏதேனும் குற்ற செயல்கள் நம்ம ஐபிசில ஆஃப் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு பார்ப்போம். செக்ஷன் 299ல ஆரம்பிச்சு செக்ஷன் 377 வரைக்கும் இருக்கக்கூடியது அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி. சரியா? 299ல கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு 377ல அன்நேச்சுரல் அஃபென்சஸ்னு வந்து நிற்கும். அதுக்கு இடைப்பட்ட பல வழக்கு பிரிவுகள்ல ஏதேனும் ஒரு பிரிவுகள்ல எனக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது மேல சொன்ன 6 பிரிவுகளை தவிர அப்படின்னா அப்ப எனக்கு என்ன மாதிரியான பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னா, மரணத்தை உண்டாக்குவதை தவிர மற்ற வகையில் நான் என்னுடைய பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணலாம். அதான் செக்ஷன் 101. தென் செக்ஷன் 102 கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி. நான் சொன்னேன் இல்லையா, அப்ரிஹென்ஷன் இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் ஆக்ட் இஸ் நாட் நெசசரி அப்படின்னு சொன்னேன். அதுதான் அவங்க சொல்றாங்க செக்ஷன் 102ல. கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி. எப்போ பிரைவேட் டிஃபென்ஸ் கமென்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென் ஐ அப்ரிஹெண்ட் தட், எனக்கு எப்பொழுது அந்த பயத்தை ஒருவன் உருவாக்குகிறானோ, எனது உயிர் ஆபத்தில் இருக்கிறது, எனது உடைமை ஆபத்தில் இருக்கிறது, அல்லது ஒரு பெண்ணின் கற்பு ஆபத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த பயத்தை எப்போ உருவாக்குறானோ, அந்த பயம் நிலுவையில் இருக்கிறதா, எப்போ நான் அந்த ஆக்ட் ஆஃப் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த அப்ரிஹென்ஷன் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ் அண்ட் தட் பர்சன்ஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ ஸ்டில் இன் ஃபோர்ஸ். அந்த பயம் இருக்கு, ஆனா அந்த நபர் போயிட்டாருங்க, வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு, அவர் எதுவுமே பண்ணல, வீட்டுக்குள்ள வந்தாரு, ஒரு கையில வந்து நெருப்பு கேனை வச்சிருந்தாரு. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், கல்லை எடுத்துட்டு போனேன், அவர் எடுத்துட்டு வெளில போனாரு, நான் ஓடி போய் அவன் பக்கத்து தெருவில் போகும்போது அந்த கல்லுக்கு அவன் மண்டையில போட்டான் அப்படின்னா நோ, பிகாஸ் த ஆக்ட் காசிங் அப்ரிஹென்ஷன் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இதான் செக்ஷன் 102 கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி. த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி commences as soon as a reasonable apprehension of danger to the body arises from an attempt or threat to commit the offense, though the offense may not have committed, and it continues as long as such apprehension of the danger to the body continues. சரியா? ஸோ இந்த 2 விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். என்ன ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும்? It should have been commenced and it should be continued when I exercise my right of private defense. இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் what you have done would be coming under the exception. சரியா? ஸோ இதுக்கான கேஸ் தான் நான் என்ன சொன்னேன், டியோ நரைன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற கேஸை சொன்னேன். அந்த கேஸ்ல லத்தியை வைத்து ஒருவர் தாக்கும் பொழுது எனக்கு எந்த காயம்
என்னோட வல்னரபிள் பார்ட்ல தாக்குறாரு. அது எத்தனாவது அடியில எனக்கு அந்த அப்ரிஹென்ஷன் வந்துச்சு, இல்ல உண்மையாவே உனக்கு அந்த வலி உண்டாகுச்சா, அந்த வலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. வெதர் இட் இஸ் கமென்ஸ்ட் பை த ஆக்ட் ஆஃப் தட் பர்சன், தட் கல்பிரிட், அதுதான் முக்கியம். அண்ட் வெதர் இட் வாஸ் இன் கன்டினியூவன்ஸ் வென் ஐ எக்ஸர்சைஸ் மை ரைட், இது 2 தான் முக்கியம். சரியா? டியோன் நரேன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். தென் செக்ஷன் 104. செக்ஷன் 104 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, when such right extends to causing any harm other than death அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா with regard to property. செக்ஷன் 103க்கு அப்புறம் வர்றது 104. 100க்கு அப்புறம் வர 101 வந்து எப்படி செக்ஷன் 99ல சொல்லக்கூடிய அஃபென்சஸ் தவிர மற்ற அஃபென்சஸ் செஞ்சா அவருக்கு மரணம் உண்டாக்குவதை தவிர மற்ற டிஃபென்ஸ் இருக்கோ, அதே மாதிரி செக்ஷன் 104 வந்து வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி அந்த 4 ஆஸ்பெக்ட் பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம்? தட் இஸ் ராபரி, அதே மாதிரி மிஸ்சீஃப் பை ஃபயர், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதை தவிர்த்து மற்ற ஏதோ அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி, அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 378ல ஆரம்பிச்சு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் முடிகிற வரைக்கும் ஒரு சாப்டரா இருக்கும். ஸோ அதற்கு கீழே ஏதோ ஒரு அஃபென்ஸ் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதை பண்ணலாம். அதான் செக்ஷன் 104. when such right extends to causing any harm other than death, that is, this is with regard to property, if the offense the committing of which or attempting to commit which occasion the exercise of the right of private defense be the occasion of the exercise of private defense be theft, mischief or criminal trespass அப்படின்னு சொல்லிட்டு மற்ற not as mentioned in the last preceding section do not extend to the wall but does not extend subject to the restrictions mentioned in section 99 to voluntarily causing to the wrongdoer of any harm other than death, section 104. சரியா? Then section 105 commencement and continuance of the right of private defense of the property. எப்படி அந்த செக்ஷன் 103ல commencement and 102ல அதே இதுதான் 100, 101, 102 எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி பாடியில வித் ரிகார்ட் டு டெத் அதர் தென் டெத், அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் இஸ் கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் இருக்கும். அதே அதுக்கு அடுத்த 3 செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி வென் மை செல்ஃப் டிஃபென்ஸ் கேன் ரிசல்ட் இன் டெத் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட், அதுக்கப்புறமா லாஸ்டா இது கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ், இதுவும் அதே தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 105 கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் right of private defense of property. The right of private defense of the property commences when a reasonable apprehension of danger to the property commences. எப்போ அந்த பயம், எப்போ அந்த அச்சுறுத்தல் எனக்கு தோன்றுகிறதோ அந்த நிமிடத்தில் அந்த right of private defense commences. சரியா? The right of private defense of property against theft continues till the offender has effected his retreat with the property or either the assistance of the public authorities is obtained or the property has been recovered. So இப்போ அதுக்கு அடுத்து ஒரு 4 பேராகிராஃப்ல அந்த தெஃப்ட் வந்து எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார், அல்லது அந்த பொருள் திருப்பி ரெக்கவரி பண்ணப்படுகிறது, அல்லது போலீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அப்ரிஹென்ஷன் போயிருது அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் ஒன், the right of private defense of property against robbery continues as long as the offender causes or attempts to cause to any person death or hurt or wrongful restraint, or as long as the fear of instant death or of instant hurt or of instant personal restraint contains. நம்ம பார்த்திருப்போம். ஸோ ராபரினாலே கண்டிப்பா ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு கத்தி முனையில் செய்வதுதான் ராபரி அப்படிங்கிறத, வழிப்பறி அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்ப அந்த கத்தி முனையில் செய்யக்கூடிய செயல் நிலுவையில் இருக்கும் பொழுது என்னது? இந்த அப்ரிஹென்ஷன் will be continued. சரியா? The right of private defense of property against criminal trespass or mischief continues as long as the offenders continues in the commission of that act. criminal trespass மிஸ்சீஃபும் தொடர்ந்து ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் அதை செய்யும் வரை எனக்கு அந்த அப்ரிஹென்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு. The right of private defense of property against house breaking by night continues as long as the house trespass which has begun by such house breaking continues. அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள் தான் இருக்கிறார், அந்த எந்த ஒரு நபர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே வந்தாரோ அந்த நபர் வீட்டுக்குள் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டிற்குள் இருக்கும் வரை அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாசிங் கண்டினியூ ஆகிற வரை அந்த அப்ரிஹென்ஷனும் கண்டினியூ ஆகும் சொல்றது தான் செக்ஷன் 105. Then the last section, section 106. செக்ஷன் 106 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டெட்லி அசால்ட் when there is risk of harm to innocent person. அதாவது லாஸ்ட் செக்ஷன். அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை எக்ஸசைஸ் பண்றோம். ஒரு கூட்டமா ஒருத்தர் இருக்காங்க, அந்த சம்பந்தப்பட்ட நபர் எந்த ஒரு நபர் என்னுடைய காயத்திற்கு காரணமாக இருக்கிறாரோ, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து
தப்பான ஒரு விஷயத்துக்கு காரணமா இருக்காரோ அந்த நபர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார். அவருக்கு அகைன்ஸ்டா நான் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணணும். அந்த கூட்டத்தில் ஒரு இன்னசென்ட் பர்சனும் இருக்காங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல நான் ஒரு மாலுக்கு போறேன். ஒருத்தர் என்ன பண்றாரு? ஒரு கத்தியை ஒரு குழந்தையின் கழுத்தில் வைத்துக்கொண்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த நபரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கத்தி வந்து அந்த குழந்தையோட இதுல பட்டு அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய செயலுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தேர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 106. பிகாஸ் யூ கேனாட் சம்டைம்ஸ் சூஸ் அண்ட் பிக் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் அக்யூஸ்ட் பர்சன் அலோன். அதுதான் வந்து செக்ஷன் 106. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டெட்லி அசால்ட் when there is a risk of harm to innocent person. If in the exercise of the right of private defense against an assault which reasonably causes the apprehension of death, the defender be so situated that he cannot effectually exercise that right without risk of harm to an innocent person, his right of private defense extends to the running of that risk அப்படின்னு சொல்றாங்க. So defender என்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a person who is exercising his right of private defense. அதே மாதிரி that innocent person என்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய செயலின் காரணமாக அந்த நபரை தவிர்த்து இன்னொரு நபருக்கும் காயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த நபரை அந்த இன்னசென்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2 பேருக்குமே இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுதான் வந்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்க்கு ஒரு முக்கியமான கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கூட ஒரு முக்கியமான கேஸ் தான். அந்த கேஸ்ல ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸை கோர்ட் என்ன பண்றோம்? டினை பண்ணிடும். ஒரு நேவி ஆபீசர் தன்னுடைய ஒய்ஃபுடைய பேரம் அவரை கொன்றுவாரு. எப்படி கொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, he would be taking the gun from the deck. அவருடைய வேலை செய்யக்கூடிய அந்த கப்பல்ல போய் அனுமதி பெற்று அந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரை போய் சுட்டுவார். இட் cannot be said as a continuous action, but it is only a pre-planned action அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை செய்த உடனே வருவதுதான் பிரைவேட் டிஃபென்ஸ். அந்த செயல் செய்து முடிக்கப்பட்டு பிறகு ஒரு பிளான் எல்லாம் பண்ணி ஒரு ப்ரீ பிளான்ட் ப்ரீ ஆக்குபைடு மைண்டா செய்யக்கூடிய ஒரு விஷயத்த we cannot label it as private defense or any other act. சரியா? So that's all for today's session. Thank you.